Hi friends, welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் லக்ஷன் aptitude faculty. So IBPS Clerk 2026 அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 11,400க்கும் மேற்பட்ட வேகன்சிஸோட நமக்கு இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான உங்கள் ப்ரிப்பரேஷன்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தெரியறது மூலிமா நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு அது என்னென்ன டாபிக்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் தர போகிறேன். ஸோ கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 கேள்விகள், 30 மார்க், 20 நிமிஷம் டைம் டியூரேஷனாக இருக்க போகுது. அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 கேள்விகள் 30 மார்க்குக்கு இருக்க போகுது. மற்றும் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 35 கேள்விகள், அது ஒரு 30 மார்க்குக்கு இருக்க போகுது. ஸோ டோட்டலாக 40 மார்க் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 மார்க் அப்படின்றது நமக்கான எக்ஸாமாக இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2025ல நடந்த ஒரு அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ இது 8 ஷிஃப்ட்டையும் சேர்த்து தான் எடுத்திருக்கு. ஸோ பசில் மற்றும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற பார்க்குறப்ப ஒரு 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ பசில்ன்றது இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்பாங்க. ஒரு ஷிஃப்ட்லையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 25 கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பசில் மற்றும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலாஜிசம், அதுவுமே 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 26 கேள்விகள் கிட்ட அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்ட்லேருந்து ஒரு 8 கேள்விகள், அடுத்து பேர் ஃபார்மேஷன்லேருந்து ஒரு 8 கேள்விகள், அடுத்து ஆட் ஒன் அவுட்லேருந்து ஒரு 7 கேள்வி, அதுக்கடுத்து இன்இக்வாலிட்டிலேருந்து ஒரு 16, அடுத்து டைரக்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரீசனிங்கோட அனாலிசிஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிசிஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளோட ப்ரிப்பரேஷனை எதுக்கெல்லாம் டீப்பாக கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறப்ப மந்த் பேஸ்டு பசில் தான் நமக்கு ஒரு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பசிலே இம்பார்ட்டன்ட், அதில் இந்த மந்த் பேஸ்டு பசிலுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகவும், அடுத்து இயர் பேஸ்டு பசிலுக்கு ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி, அண்ட் தென் ஸோ அந்த அப்படியே ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டராக நம்ம கொடுத்துருக்கோம். வேரியபிள் பசில், பாக்ஸ் பேஸ்ட் பசில் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா டைப் ஆஃப் பசில்ஸுமே இந்த ஆர்டரில் நம்ம படிக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும் போது, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு ஒரு ஹை வெயிட்டேஜ் லைக் ஒரு அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம், எப்படிலாம் அதோட இதை கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்க முடிய போகுது. ஸோ அதுக்கான வெயிட்டேஜும் எப்படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ரோ அண்ட் தென் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அடுத்து அன்சர்டைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேரலல் ரோஸ் ஒரு ஹை அதிகமாக கேட்கப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் அப்படியே அதுக்கு ஃபாலோட் பை நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொண்டு போகிறதுலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பசில் தான். இது மட்டும் இல்லாமல் பசிலுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து மற்ற டாபிக்ஸ்க்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 8 செட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து சிலாஜிசம், பேர் ஃபார்மேஷன், மீனிங்ஃபுல் வேர்டு, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அடுத்து ஆப்டிடியூட். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரித்மெட்டிக்லேருந்து எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 95 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டில் 10லேருந்து ஒரு 12 கேள்வி கிட்ட நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 82 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9லேருந்து 10 கேள்விகள் கிட்ட இதுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா? அதுவுமே 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 38 கேள்வி. ஸோ ஆவரேஜாக எடுக்கிறப்ப ஒரு 4லேருந்து 5 கேள்வி கிட்ட அதுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ். ஸோ மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் ரெண்டுமே. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 8ல் 5 ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 23 கேள்வி கிட்ட கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு ஆவரேஜாக பார்க்குறப்ப 2லேருந்து 3 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஐ. ஸோ அங்கே பார்த்த டேட்டா இன்டர்பிரேஷனில் இது கேஸ்லெட் டிஐ நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நடந்த 8 ஷிஃப்ட்டில் 4 ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க.
ஒரு 17 கேள்வி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்போ ஒரு 2 கேள்வி ஒரு ஷிஃப்ட்டில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மற்றும் குவான்டிட்டி கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ரையாரிட்டைஸில் நமக்கு லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. ஸோ இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம டிஐக்கு கொடுக்கலாம். ஸோ டிஐலே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டிஐ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஷிஃப்ட்டில் வந்திருக்கு. ஸோ டேபிள் டிஐ வந்து நீங்கள் ஒரு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஹையஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார் டிஐ ஆர் டபுள் பார் அப்படின்றதுக்கு ஒரு அடுத்து செகண்டரியாக இருக்கிறது. அடுத்து லைன் டிஐ மற்றும் கேஸ்லெட் டிஐ அப்படியே இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக் டாபிக்ஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்ராக்சிமேஷன், டேபிள் டிஐ, பார் டிஐ. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ், கேஸ்லெட் டிஐ மற்றும் லைன் டிஐ. அதுக்கடுத்து தேர்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மற்றும் குவாட்ராட்டிக் கம்பேரிசனை. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கிறதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவாக இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 72லேருந்து 74 கேள்வி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து 10 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவரேஜாக எடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படி தான். அப்போ நமக்கு டாப் ஒரு அதிக வெயிட்டேஜ் கொண்ட ஒரு இதாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன், அதுவுமே ஒரு 8 ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஒரு 37லேருந்து 39 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர் ஷிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு ஆவரேஜாக நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வேர்ட் ஸ்வாப். ஸோ 6 ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. 22 கேள்விகள். ஸோ 22 கேள்விகள் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டில் 3லேருந்து 5 கேள்வி கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லர்ஸ், அது கிளாஸ் டெஸ்ட் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 7லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து எரர் டிடெக்ஷன், அடுத்து ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டாபிக் வைஸுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னுமே பூஸ்ட் பண்ண போகுது. ஸோ அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபஸ்ட் லெவலாக வச்சுக்கோங்க. ஸோ ஆர்சி, எரர் டிடெக்ஷன், ஃபில்லர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 70% இதுலேருந்து தான் நமக்கு கேள்வி வருது. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட் ஸ்வாப் அப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரேஸு ரீப்ளேஸ்மெண்ட் மற்றும் வேர்ட் யூசேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஐபிபிஎஸோட கிளர்க்குக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கணக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இது நமக்கு தொடங்க இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கு நம்ம டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாமை இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு பேங்கராக நீங்கள் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர், ஸோ 8130806247 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலிமா நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணி அவங்களே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் மற்றும் ஒரு எந்த இது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அப்படின்றது, ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடாட் 24/7 தமிழில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18 அன்னைக்கு தொடங்க இருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ லைக் இது வந்து நம்ம பேங்கிங், ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜுமே நமக்கு மெயின்ஸ் லெவலில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அது எப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ இந்த புக்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்கிறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும், நம்ம டீம் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடாட் 247 தமிழ் ஆப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அடாட் 247 தமிழ் ஆப் இருக்க போகுது. ஸோ அதுக்கான லிங்க்குமே நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கு என்னென்னலாம் அப்டேட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே அந்த ஒரே ஆப்பில் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோட லிங்க் கீழே, இந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.